Okay, dielectrics or insulators. Insulator, basically we know the insulators means in the plastics, glass rods, erasers, இந்த மாதிரி things எல்லாமே insulators and dielectrics also. இந்த mica, ebonite, இந்த மாதிரி something, and which materials do not pass the electricity, these are called the dielectrics or insulators. இந்த டாபிக்ஸை பற்றி இன்டெப்த்தாக படிக்க போகிறோம். ஓகே அதோட எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துக்கோங்க. இந்த டயலெக்ட்ரிக் இன்சுலேட்டர்ஸை 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். தட் இஸ் போலார் மாலிகூல்ஸ், non-polar molecules. Polar and non-polar molecules. First of all, non-polar molecules na enna paapom. Non-polar molecules, for example ஒரு molecule consider பண்றோம், like இந்த மாதிரி. Okay, non-polar molecules, first of all we consider a one molecules. இந்த moleculesல positive, for example this is a positive charge. Okay, this is a positive charge. Here coincidation with the negative charge also. இந்த non-polar moleculesல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு moleculeல positive and negative charges both is coincidation ஆயிருக்கும். Okay, the charges ரெண்டுமே coincidation ஆகிருக்கும். Then whenever we are applying a external electric field, okay, external electric field like that, okay, it will little bit of make a dipoles. Okay, ஒரு dipoles create பண்ணும். First of all இந்த external field க்கு அப்ளை பண்றதுக்கு முன்னாடி இந்த non polar molecules some properties, basic properties சொல்ற பாருங்க. There is no permanent dipole. Okay, no permanent dipole. சரி, first of all dipole na already நமக்கு தெரியும், previous topicலயே பார்த்திருக்கோம். Dipoles means two opposite charges separated by small distance. இந்த டெஃபினிஷன் தான் டைபோல் அப்படின்றது. ஒரு பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் சம் டிஸ்டன்ஸில் செப்பரேட் ஆகியிருக்கணும், அதுக்கு பேர் தான் டைபோல். பட் ஹியர்ஸ் த கோஇன்சிடேஷன்ஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் கோஇன்சிடென்ட். ஸோ இந்த இடத்துல நோ பர்மனன்ட் டைபோல்ஸ். ஓகே, whenever we are applying a external electric field, it will create a dipole. ஓகே, இது வந்து ஒரு டைபோல்ஸ் கிரியேட் பண்ணும், ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸில் ஒரு டைபோல்ஸை கிரியேட் பண்ணுது. நவ் இங்கே ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் தான், பட் இங்கே போலரைஸ்ட் ஆகிடுது. நான் போலார் மாலிகூல்ஸ் வந்து கோஇன்சிடேஷன் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணதும் இட் மேக் அ டைபோல், ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஓகே, இட்ஸ் அ டைபோல். நவ் இட்ஸ் அ போலரைஸ்டு. Now it is a polarized. That's all your non-polar molecules. Non-polar molecules means ஒரு மாலிகுல்ல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் ஆர் கோஇன்சிடேஷன் ஆகிருக்கும். எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் கிரியேட் அ டைபோல். அண்ட் ஒன் மோர் திங், இதில் வந்து பர்மனன்ட் டைபோல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் வந்து இந்த நான்-போலார் மாலிகுல்ஸில் இருக்காது. எக்ஸ்டர்னல் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்போலாம் அப்ளை பண்ணுறோமோ அப்போ மட்டும்தான் நமக்கு இந்த சார்ஜஸ் வந்து போலரைஸ்ட் ஆகும். இது ஒரு கண்டிஷன்ஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போலார் மாலிகூல்ஸ். போலார் மாலிகூல்ஸ், இந்த போலார் மாலிகூல்ஸில் 2 கேஸ் கொண்டு ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. ஓகே, பேசிக்கலி ஆப்சன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஓகே, இப்படி ஒரு கேஸ் எடுத்துக்கிறோம். இந்த நான் போலார் மாலிகூல்ஸில் பார்த்தீங்கன்னா கோஇன்சிடேஷன் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் இங்கே வந்து ஆல்ரெடி இட் இஸ் அ டைபோல் மூமெண்ட்.
ஆல்ரெடி இதில் டைபோல் மூமெண்ட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். இது மாதிரி சம் டிஸ்டன்ஸில் ஸ்ப்ளிட் ஆகியிருக்கும், நெகட்டிவ் பாசிட்டிவ், பட் ரேண்டம் டைரெக்ஷனில் பாசிட்டிவ் நெகட்டிவ். These are the here absence of electric field, external electric field, absence of external electric field, random direction, there is no net dipole moment. Net dipole moment is a 0. Okay, polar molecules first case பாருங்க, electric field வந்து அப்ளை பண்ணல, but it's already dipole moment, little bit of already dipole moment இருக்கும். Now இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, before we applying the electric field, there is absence of electric field, random direction, it will be move a randomly direction. Okay, there is a no particular direction, it is a random direction. Here is a net dipole moment is 0. இந்த இடத்துல எந்த ஒரு டைபோல் மூமெண்ட்டுமே இருக்காது, இட்ஸ் ஆல் இஸ் a 0. Now in between chargesல split பண்ண போகிறோம். Here is a positive charges, is a negative. Okay, electric field apply பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா this is a positive direction, no, so it is a negative positive, this direction, negative positive, positive, negative positive, negative positive, negative positive, negative positive. Look one condition here, it is a external force, E vector, external force this direction. Okay, okay, external, whenever we applying a external field at the same time is creating a internal field also, internal opposite to the external force, which means ஒரு மாலிகுல்ஸ்குள்ளே பேசிக்காக இந்த மாதிரி ஒரு ரேண்டம் டைரெக்ஷனில் இருக்குது, ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அப்ளை பண்ணி வச்சிட்டோம். அப்ளை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் ஃபீல்டு வந்து க்ரியேட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு மாலிகுல்ஸ் எல்லாமே ஒரு ஃபீல்டு அப்ளை பண்ணது ஒரு டைரெக்ஷனில், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டோட டைரெக்ஷனில் அலைன் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, அட் த சேம் டைம் இந்த சார்ஜஸ் மூவ் ஆகும்போது இன்டர்னலாக ஒரு ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும், அதுதான் இந்த 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 தட் மீன்ஸ் லெஃப்ட் சைடில் க்ரியேட் ஆகிற இந்த நெகட்டிவ் சார்ஜஸ் சொல்கிறேன். ஓகே, அந்த க்ரியேட் இந்த இன்டர்னல் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஓகே, whenever we applying to the external electric field at the same time here is creating a internal electric field also which is equal to the external field. This is the condition, it's just opposite. Presence of electric field, random direction here is a particular direction, net dipole moment, net dipole moment. ஓகே, ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள், டைஎலக்ட்ரிக்ஸ் அண்ட் இன்சுலேட்டர்ஸ். இந்த டைஎலக்ட்ரிக்ஸ் இன்சுலேட்டர்ஸ் இந்த கான்செப்ட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி வந்து கண்டக்ட் பண்ணாது. ஏன் கண்டக்ட் பண்ணாது, அதுதான் நம்ம கொஷின். ஏன் கண்டக்ட் பண்ணாதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ஸ் வந்து இந்த இடத்துல இருக்கவே இருக்காது. இந்த இடத்துல எல்லாமே எலக்ட்ரான்ஸ் அந்த சார்ஜஸ் வந்து விச் மீன்ஸ் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த இடத்துல, தட் மீன்ஸ் ஃப்ரீ சார்ஜஸ் வந்து இந்த இடத்துல இருக்காது. அது என்னென்ன மெட்டீரியல் அப்படின்னா மைக்கா, கிளாஸு, எபோனைட். அந்த ஃப்ரீ சார்ஜஸ் இல்லை அப்படின்னா அதோட கண்டிஷன்ஸ்லாம், அதோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும் இன்டெப்த்தில், அதை ஏன் கண்டக்ட் பண்ணல, அதுக்கான ரீசன்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஸ்ப்ளிட் பண்ண 2 கேசஸ் மீன்ஸ் போலார் மாலிகூல்ஸ் அண்ட் நான் போலார் மாலிகூல்ஸ். போலார் மாலிகூல்ஸ் மீன்ஸ் அந்த மாலிகூல்ஸில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜஸ் வந்து கோஇன்சிடேஷன் ஆகிருக்கும். இந்த இடத்துல நெட் டைபோல்ஸே க்ரியேட் ஆகாது. எப்போது க்ரியேட் ஆகும் அப்படின்னா whenever you applying to the external electric field then create a polarized. And second case is a
polar molecule. Here polar molecules split into two categories: presence of external electric field and absence of external electric field. In the absence la pathina the charge is already in the polar molecules la pathina already it's a dipole moment will be present, but absence of electric field in the charges எல்லாமே random direction la move ஆகிட்டு இருக்கும். I think I'm losing. இந்த random direction la move ஆகிட்டு இருக்கும். இந்த at the same time there is no net dipole moment, but electric field apply பண்றோம் அப்படினா எல்லாமே ஒரு particular directionல அலைன் ஆக ஆரம்பிச்சிடும். at the same time internal charges internal electric field create ஆகும். அது வந்து பாத்தீங்கன்னா external electric field க்கு ஈக்குவலா இருக்கும். okay, here is a presence of electric field particular direction and net dipole moment also.